வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரெண்டிங் டாபிக்கை ஃபோக்கஸ் செய்து ஒரு வீடியோ செய்ய போகிறோம். பேசிக்லி ஸ்டூடியோ ஜிப்லி அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பொதுமக்கள் கண்ணிலும் பேசப்படும் ஒரு விஷயமாக கடந்த ஒரு 2-3 வாரமா போய்கிட்டு இருக்கு. இந்த ஏஐ ஆர்ட் வந்துட்டு இருக்கிறதுனால அதை பத்தி எங்களுக்கு ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் இருக்கு. பட் அது இன்னைக்கு டாபிக் இல்லை. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ ஜிப்லினா என்னன்னே தெரியாம பரவாயில்லையே இந்த ஆர்ட் ஸ்டைல்ல நம்மளை பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு ஃபில்டர் போடுறவங்களா இருந்தாலும் சரி, நான்லாம் ஆனிமேலேயே வளர்ந்தவன்பா, எனக்கு ஜிப்லினா என்னன்னு தெரியும்பா அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஸ்டூடியோ ஜிப்லி ஏன் ஸ்பெஷல், இது எதனால ஒரு வேர்ல்டு வைட் அப்பீல் அப்படின்னு கேஷுவலா ஆடியோல மட்டும் பேசக்கூடிய ஒரு செஷன் தாங்க இது. நோ வீடியோஸ், நோ கிளிப்ஸ், நாங்களும் எங்கள் குரலும் மட்டுமே. இப்ப வாங்க ஸ்டூடியோ ஜிப்லி ஜேர்னிக்குள்ள செல்வோம். அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் எல்லாம் திரும்ப பார்த்து கேட்பாங்க, ட்ரெண்ட் தான் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. சரி விடு, எப்ப நடந்ததை கொண்டு வந்து எப்ப பேசிட்டு இருக்கோம், இதான் உன் டக்கான்னு கேட்பாங்க. கேட்கட்டும், நாங்க இப்படித்தான் இறந்து புதைத்த செய்தியை தான் கொண்டு வருவோம், கண்டுக்காதீங்க. பட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ ஜிப்லினா என்ன அப்படின்னு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லாம 2 லைன்ல சொல்லணும்னா, ஜப்பானோட டிஸ்னி கம்பெனி அப்படின்றது ஒரு க்ரூடான வெரி பேட் கம்பேரிசன், பட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாமா? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நானுதான் கண்டிக்கிறேன். ஆனா டக்குனு 2 லைன்ல சொல்லணும்ல, அவங்களுக்கு என்னடா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் ஆகக்கூடாதுல்ல. என்னன்னா, ஜப்பானில் இவங்கன்னா தரமான அனிமேஷன் படம் தான்டா கிடைக்கும் அப்படின்னு வேர்ல்டு வைடா எல்லாரும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோ ஜிப்லி. ஹேண்ட் கிராஃப்டடா எல்லாமே பார்த்து செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோ தான் இந்த அனிமேஷன் ஸ்டூடியோ. இது ஓகேவா? பெட்டரா? இதுதான் பெட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், எதனால ஸ்டூடியோ ஜிப்லின்ற ஒரு பேரை இப்படி வேர்ல்டு வைடா எல்லாரும் கொண்டாடுறாங்க? இதை டக்குன்னு சுருக்கமா ஏதாவது சொல்றதுக்கு உங்ககிட்ட இருக்கா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் குறுக்கால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ ஜிப்லி படம் என்ன? அதை பார்த்துட்டு உனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைச்சது? இதை நம்ம பின்னாடி டீல் பண்ணலாமே. இது நீ இங்க சொல்ற அப்படியா? இங்கதான் சொல்லி ஆகணுமா? சரி விடு. என்ன விஷயம்னா மக்களே, நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டூடியோ ஜிப்லி மூவி ஹவுல்ஸ் மூவிங் கேசல் சின்ன வயசுல பார்த்தேன். சின்ன வயசுல நான் பார்த்தேன்றதுனால என்னோட மைண்ட் செட்டு ஒரு அனிமேட்டட் மூவில இந்த மாதிரிதான் இருக்கணும்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாவால இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட நான் அதை பார்க்கும்போது அனிமேஷனை பார்த்து வாய பொழந்தேன். ஸ்டோரி டெல்லிங் எனக்கு என்ன நடக்குது, இதுல நான் என்ன ஃபீல் பண்ணணும்னு எனக்கு புரியாத ஒரு வயசுல பார்த்ததுனால எனக்கு ஒரு மார்க்கமா தான் இருந்துச்சு. ஆனஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் பின்னாடிதான் சொல்லலான் இருந்தேன், இவன் ஓப்பனிங்லேயே சொன்னதுனால இது இப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. ஐ எம் சாரி. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டூடியோ ஜிப்லியோட மகிமை எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஏன் இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன்னா, ஸ்டூடியோ ஜிப்லி தர ப்ராடக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜென்ரல் பப்ளிக் அந்த விஷுவல் கனெக்ட் இருக்கோ, என்னோட ஃபீலிங் என்னன்னா அதுக்கு ஈக்குவலண்டா அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் அது ஸ்டூடியோ ஜிப்லின்னு இன்னும் நிக்குது. ஆமா, ஸ்டூடியோ ஜிப்லியோட ஒர்க்கிங் பிலாசபிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த டாபிக் உள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கறதுனால அதை நான் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றேன். என்னன்னா, ஸ்டூடியோ ஜிப்லி படங்கள்ல ஒரு காமனான தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே, சராசரி மனிதர்கள், ஹியூமன்ஸ், ஒரு கலெக்டிவா ஒரு கம்யூனிட்டியா வாழ்ற வாழ்க்கைகள், இதையெல்லாம் போக்கஸ் பண்ணி யதார்த்தத்தை ஃபேண்டசியில சொன்னாலுமே யதார்த்தமான மனிதர்களை யதார்த்தமான சிச்சுவேஷனுக்குள்ள வச்சு ரொம்ப பர்சனலான ரொம்ப ஹியூமனான ஸ்டோரிஸ் சொல்றதுதான் ஜிப்லியோட ஸ்டைல். ஸோ ரெட் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சனல் கனெக்ட், எமோஷனல் கனெக்ட் தான் மக்களை அதிகபட்சத்தில் இருக்கும் ஒரு ஹைலைட் பாயிண்ட் அப்படிங்கிறத நானும் இங்க 100% ஏத்துக்கிறேன். பட் ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது. ஓகே, என்னோட வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டூடியோ ஜிப்லியோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த உலகத்தை நம்ம அப்படியே புதுசா பார்க்க வைக்கும். புதுசா பளபளன்னு காட்டுறது வேற, நம்மளே ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை வேற மாதிரி பார்ப்போம். ஆமா, இது நானும் ஒத்துக்கிறேன். பாய் அண்ட் ஹெரான் படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அடடே வாழ்க்கை அழகாக இருக்கிறதேன்னு ஒரு 2 செகண்ட் யோசிக்க வச்சது. எனக்கு அதுதான் ஸ்டூடியோ ஜிப்லி. அந்த கனெக்டை உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிங் பீசஸ் ஆர் டெக்கரேட்டிவ் பீசஸா தான் அந்த அனிமேஷனையும் லேண்ட்ஸ்கேப்பையும் பாக்குறேன். ஸ்பீக்கிங் ஆஃப் விச், இந்த பாயிண்ட தான் நம்ம ஆக்சுவலி முதல்ல ஆரம்பிக்கிற பிளான்ல இருந்த, அதுக்குள்ள லைட்டா டைவர்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, ஸ்டூடியோ ஜிப்லில அந்த அனிமேஷன் குவாலிட்டி ரொம்ப ஹையா இருக்கும்னு சொன்னோம்ல மக்களே, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, தே டூ ஹேண்ட் டிரான் அனிமேஷன். மேக்சிமம் ப்ரையாரிட்டைசேஷன் ஹேண்ட் டிரான் அனிமேஷன்ல தான் நாங்க பண்ணுவோம். நாங்க ஓவரா டெக்னாலஜி ரிலையன்ட் எல்லாம் இல்லாம
இல்லாம பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி ஒவ்வொரு ஃப்ரேமையும் வரைவோம் அப்படின்னு மாசக்கணக்கா வருஷக்கணக்கா உட்கார்ந்து இன்ச்சா செதுக்கி கொடுக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் மூவிஸ் தான் ஸ்டூடியோ ஜிப்ளிஸ் மூவிஸ். அதனாலதான் இப்ப ரெண்டு சொன்னா பாத்தீங்களா, நீ கிராஃப்ட்மேன்ஷிப் சூப்பரா பண்ணிருக்க, இது எல்லாம் உன்னோட யூஎஸ்பின்னு பொதுமக்கள் பார்த்தாலும் மெயின் ஹைலைட் நீ ஒரு ஹியூமன் கனெக்டிவிட்டி கொடுக்கறதா அப்படின்னு ரெண்டு சொன்னா பாத்தீங்களா, அது வந்து இது கூட முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஓகே, ஃப்ளோவை பிரேக் பண்ணி கொஞ்சம் உள்ள இறங்க வேண்டி இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல நினைக்கிற ஒரு சீக்வன்ஸ் எனக்கு வந்து இது பொருந்தும் நினைக்கிறேன். இந்த போன்யோ 2008 ஒரு படம் வந்துச்சு. அதுல பேசிக் சினாரியோ என்ன, ஒரு அப்பாக்கலிப்டிக் சுனாமி நடுவுல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபிஷ் கேர்ள் ஒரு புதுசா ஒரு சாப்பாடு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. அதுல தர்ற எக்ஸ்பிரஷன்ஸும் அது சாப்பாடு முடிச்சு அவ ஒரு ஹனி டீ குடிப்பா. அத வந்து இவங்க வரைஞ்சிருப்பாங்க பாருங்க அம்மா. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான அமேசிங் சீக்வன்ஸ் அப்படிலாம் கேட்டேன்னா கிடையாது. திஸ் இஸ் அ நார்மல் சீக்வன்ஸ். ஸ்டூடியோ கிப்ளியோட மேஜிக்கே வந்து இந்த நார்மல் சீக்வன்சஸ்ல தான் நடக்கும்னு நான் சொல்றேன். அந்த டே டு டே லைஃப்ல இருக்கும் மேஜிக்கை எடுத்து காட்டுவதுதான் ஸ்டூடியோ ஜிப்ளி வேலை. எக்ஸாக்ட்லி பாயிண்ட். அந்த பாயிண்ட் உள்ள இறக்கியாச்சுன்ற பட்சத்துல இது வந்து கிரீன் கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த போது கிரீன் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஸ்டூடியோ ஜிப்ளின் ஸ்டைல்னு ஒண்ணு நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு போஸ்டர் பார்த்தா இது ஸ்டூடியோ ஜிப்ளி பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷுவலா பார்த்த உடனே இது ஸ்டூடியோ ஜிப்ளின்னு நீங்க சொல்றீங்களே, அதை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படி கிரீன். அதை நீ வந்து எப்படியாவது டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல நான் போட்டான். இல்ல நீ போயிரு. ஓகே, ஸ்டூடியோ ஜிப்ளிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல ஒரு 2 செகண்ட் மக்களே பிக்சார் டிஸ்னி இந்த 2 கம்பெனி ஸ்டைல் கேரக்டரை நீ கற்பனை பண்ணு அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா. அதே மாதிரி ஸ்டூடியோ ஜிப்ளிக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடியோ ஜிப்ளி கேரக்டர்ஸ்ல அவங்களோட ஃபேஸ் வரைகிற விதத்துல ஒரு விதமான ரவுண்டட்னஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட கேரக்டரோட ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி, க்ளோஸ் டு ரியலிசம். அனிமேக்குள்ள நார்மலா ஒரு மனுஷன் எப்படி இருந்தா எப்படி இருப்பான், அவனோட உடம்பு கொஞ்சம் பொத பொதன்னு இருக்கா, அவனை பொத பொதன்னே காட்டு. இதே வயசான பாட்டி இருக்காங்களா, அவங்களோட மூஞ்சில அந்த சுருக்கத்தை காட்டு, மனிதர்களுக்குள் இருக்கும் பிளாஸை காட்ட தயக்கப்படாதே அப்படின்ற மாதிரி ஒரு ரியலிசம் கலந்த அனிமே ஸ்டைலாக ஸ்டூடியோ ஜிப்ளியை பார்க்கலாம். இது போக போனஸா அவங்களோட கலர் பேலட்ஸ், அவங்க கலர் செய்யும் விதங்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலான டோன் இருக்கு. இது நம்ம வருஷக்கணக்கா பார்த்து பார்த்து இதையே பார்த்து வளர்ந்ததுனால இது ஸ்டூடியோ ஜிப்ளி ஸ்டைல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ் லெவல் எக்ஸ்பிளனேஷனா நான் கருதுகிறேன். ஸ்டூடியோ ஜிப்ளி அப்படின்ற ஒரு வைபை ரீக்ரியேட் பண்ற மாதிரி வீடியோ கேம்ஸோ இல்லைன்னா வந்து பர்ஷியால இன்னொரு ஒரு அனிமேட்டட் பிலிமோ இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. சிமிலாரிட்டிஸ் வைப்ஸ் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிராண்ட் ரெக்கக்னிஷன் ஒண்ணு இருக்கும்ல, அதுல ஸ்டூடியோ ஜிப்ளி ஸ்டைல் இதுதான்டா அப்படின்னு ஒரு வைப் செட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து வேகாதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா ஆடியன்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா, சில விஷயங்கள் நம்ம ரொம்ப சப்கான்சியஸா பண்ணுவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா ஒரு நிமிஷம் பேனு முழிப்போம்ல. எக்ஸாக்ட்லி அதேதான். இதுக்கு மேல சிம்பிளிஃபைடா சொல்லவே முடியாது. முதல்ல டெக்னிக்கலி இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு என் பாயிண்ட சொல்லி இருந்திருக்கணும், பரவாயில்ல, வழக்கம் போல தலைகீழ சொல்லிட்டோம். அடுத்த விஷயம் என்னவென்றால், மோரார்லெஸ் க்ளோசிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன் என்னோட சைட்ல. உனக்கு ஏதாவது இருக்கா, இல்ல அந்த க்ளோசிங் பாயிண்ட் போயிடலாமா? இல்ல, க்ளோசிங் பாயிண்ட் கேட்போம், அதுதான் நமக்கு நிறைய பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிறியா? இது ஸோ பேசிக்கலி க்ளோசிங் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்டூடியோ ஜிப்ளி எடுக்கக்கூடிய படங்கள் காமனான ஒரு கோர் ஐடியாலஜி, சில தீம்ஸ், அதுல வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் இது ஸ்டூடியோ ஜிப்ளி படத்துல இது இருக்கும்டா, உன்னால இதை ஃபீல் பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேஸ் இருக்குங்க. அந்த பேஸ் இருக்கிறதுக்கு காரணம் அதோட முக்கியமான பெரிய கை ஹயாவோ மியாசாக்கி. அவரு தன்னோட டீனேஜ் இல்லைன்னா ஏர்லி வாழ்க்கை டைம்ல, அப்ப வந்து போர்க்காலம் சென்று கொண்டிருந்த டைம்ல தன்னோட வாழ்க்கையை பத்தி, வாழ்க்கையோட ஐடியாலஜிஸ் பத்தி என்னென்னலாம் உள்வாங்கி இருந்தாரோ அதை தன்னோட படங்கள் மூலமா காமிச்சு, வாழ்க்கைங்கிறது இப்படிதான்ப்பா, அதனால சந்தோஷமா வாழலாம், அப்புறமா மனிதர்களுக்குள் எப்படி சொல்றது, எந்த விதமான போராட்டங்களும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் தாண்டி வரணும், அந்த மாதிரி காமனான தீம்ஸ் வந்து நிறைய உள்ள இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஹயாவோ மியாசாக்கி அப்படிங்கிறவரோட கிரியேட்டிவ் விஷன். அது வந்து இது கிரவுண்ட் ஒர்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷனை பத்தி உனக்கு ஏதாவது தனியா ஸ்பெசிபிக்கா கருத்துக்கள் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வார் டைம் இன்ஃபுளுசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த மாதிரி உனக்கு ஏதாவது இருக்கா? ஸ்டூடியோ ஜிப்ளில நீ சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, சில தீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொன்னல, அதை ஒரு 4 பாயிண்டா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லணும்னா, மை நெய்பர் டோட்டரோ 1989 ஃபிலிம்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு மொமெண்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2 கேர்ள்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய ஃபாரஸ்ட் ட்ரால் வரும். ஷாட் எப்படி இருக்கும்னா, மழை பெய்யுது, கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதோட காலை மட்டும்தான் பார்ப்பாங்க, பக்கத்துல வந்து நிக்கும். நின்னதுக்கு அப்புறம் அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறது குதிச்சு டொம்முன்னு விழும். அந்த மரத்து மேல இருக்கிற மழையெல்லாம் அப்படியே கொட்டும். அந்த ஷாட், அந்த மாதிரி ஒரு மண்டேன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தியா, அதுதான் மேஜிக். அங்க அந்த 2 குழந்தைங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். சில படங்கள் வந்து இந்த குழந்தைய கியூட்டா காட்டணுன்றக்காக எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணுவாங்க. சில படங்கள்ல இந்த குழந்தைய புத்திசாலியா காட்டணுன்றக்காக எக்ஸ்ட்ரா முயற்சி பண்ணுவாங்க. இதுல அப்படிலாம் இருக்காது. ஸ்டூடியோ ஜிப்ளி படங்களில் குழந்தைகள் புத்திசாலித்தனமா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்குண்டான புத்திசாலித்தனம் இருக்கும், அந்த குழந்தைகளுக்குண்டான கியூட்னஸ் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கு பாத்தியா, நான் அதுதான் ஸ்டூடியோ ஜிப்ளியோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த், அதுதான் அவங்களோட மேஜிக்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வழக்கம் போல என் ஸ்டைல்ல நான் கொஞ்சம் டீல் பண்ணிருப்பேன். ஸ்டூடியோ ஜிப்ளில வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ இல்லையோ, அந்த ஃபுட்டை வச்சு பண்ற அனிமேஷன் வேற லெவல்ல இருக்கும். இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லன்னு எவனும் சொல்ல மாட்டேன். அதை பார்த்த உடனே இப்ப நான் சாப்பிடணுமே, எப்ப கிடைக்கும், நம்ம பசியை கிளறி விடுறது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அன்பார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் பழசுக்கு தான் போனோம். கிகிஸ் டெலிவரி சர்வீஸ் 1989, அதே மியாசாகி பண்ணதுதான். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஏதோ ஸ்பிரிட்டட் அவே மட்டும் நேத்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, சொல்லு நமக்கு வயசு ஆயிடுச்சு. இப்ப கண்டினியூ. நான் அந்த பாயிண்ட மறந்துட்டேன். இந்த கிகிஸ் டெலிவரி சர்வீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரூமை வச்சு அவ விச் பவர்ஸ் வர்றப்ப எந்த அளவுக்கு நம்ம வாயை பழந்தோமோ, அவ பேக் பண்ணி அவன்ல இருந்து வெளியில எடுப்பா, என்ன சாப்பாடுப்பா, எனக்கு ஒண்ணு கிடைக்குமா? செக்லிஸ்ட்ல 3ஆவது நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, டெய்லி தினம் நம்ம பண்ற சில ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தியா. சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, கிளீனிங் எடுத்துப்போம். அந்த ஹவுஸ் மூவிங் கேஸ்டல்ல அந்த அந்த பாட்டிமா பேர் என்ன, சோஃபி தானே? ஆமாமா, பாட்டிமாவா? ஹீரோயினே பாட்டி தான்டா. பேர் மறந்துருச்சுடா. பரவாயில்ல. அந்த கேஸ்ல நான் கிளீன் பண்றேன்னு எடுத்து கிளீன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துலதான் கிப்ளியோட மேஜிக்கே நீங்க பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களோட வேர்ல்டு செட்டப்பும் சரி, அட்டென்ஷன் டு டீடைலும் சரி, வேற லெவல்ல இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நான் மெயினா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு நான் லைட்டா நான் கொடுக்க வந்துடுறேன். இப்போ சொன்னா பாத்தீங்களா மக்களே, அந்த அட்டென்ஷன் டு டீடைல்னு இதுக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஜிப்ளி படத்துல ஒரு கிரௌடு சீன் இருக்கும். சுமார் ஒரு 30-40 கேரக்டர் வதன்னு அந்த கிரௌடுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த அத்தனை கேரக்டரும் சும்மா அந்த பேக்ரவுண்ட்ல வந்து சும்மா ஏதோ நிரப்பி விடுப்பான் அப்படின்ற மாதிரி இல்லாம, அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் எமோஷனோட, ஒவ்வொரு ஸ்பெசிபிக் தேவையோட அவங்க மூவ் ஆகுற மாதிரி. அவங்க வந்து பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் கிடையாது, அவங்களும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு லெவலுக்கு உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு 4 செகண்ட் அனிமேஷன் கிளிப்புக்கு மனசாட்சியே இல்லாம 4.5 மாசம் உட்காந்து அனிமேட் பண்ண அந்த அளவுக்கு அட்டென்ஷன் டு டீடைல் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோ தான் ஸ்டூடியோ ஜிப்ளி அப்படிங்கிறது இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப நீ கேட்டீங்கப்பா. இதே மாதிரி ஒரு சின்ன சம்பவம் தான். ஸ்பிரிட்டட் அவேல வந்து அவங்க வந்து அந்த ட்ரெயின்குள்ள ஏறுவாங்க. ட்ரெயின்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட் கலெக்டர் டிக்கெட்டை வாங்கி ஒரு மிஷின்குள்ள வச்சு அப்படியே சர்ன்னு சொல்லிட்டு அது பண்ணுவான், ஷ்ரெட் பண்ணுவான் தெரியுமா? அது எனக்கு தெரிஞ்சு லெஸ் தேன் செகண்ட் வந்துட்டு போகும், ஆனா அந்த டீடைல் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம். க்ளோசிங் அப்படின்றதுனால நம்ம சேனல் ஆடியன்ஸ் நான் ஸ்டூடியோ ஜிப்ளி பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு படம் இல்ல மேக்ஸிமம் 2 படம் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு டிஃபரெண்ட் டேக் போலான் இருக்கேன். ஓகே, இது மியாசாகி படம் கிடையாது, பட் ஸ்டில் ஸ்டூடியோ ஜிப்ளி தான். விஸ்பர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. இது பேசிக்லி நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா, நீங்க அப்போ வந்து கிப்ளி வந்து இதுதான் என்னோட ஃபவுண்டேஷன், இதுதான் இப்படிதான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் வச்சிருப்பான்ல, அதோட ரா ஃபார்மா நீங்க அதை பார்க்கலாம் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. ஓகே, இந்த வெற்றிமாறனுக்கு பொல்லாதவனை பாக்குற மாதிரி. ஐ எம் சாரி, ராங் கம்பேரிசன். ஒத்துக்க மாட்டீங்களே, நம்ம ஒரு கம்பேரிசன் இறக்கனா பொதுமக்களுக்கு புரியணும்ன்ற கவலையெல்லாம் கிடையாது, கம்பேரிசனே தப்பு அப்படின்றீங்க. உனக்கு அப்படி சொல்லணும்னா சுந்தர்சியோட அன்பே சிவம் அப்படின்னு சொல்லு. சுந்தர்சியோட அன்பே சிவமா? ஏய், சுந்தர்சியோட ஏர்லி ஸ்டேஜஸ் அன்பே சிவமாடா? அநியாயம் பண்றீங்கடா. இல்ல, சுந்தர்சிக்கு உள்ளது எழுத்தானா இப்ப எத்தனை பேருக்கு உள்ள தெளித்த தெரியும்? அப்படி சொல்றேன். பிரியாவுடு. இல்ல இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் லாஃப்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம ஊருக்கு சொல்லணும்னா
பாலச்சந்தருக்கு வறுமையின் நிறம் சிவப்பு பண்ணிடலாமா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். பட் அவ்வளவு பின்னாடி போகணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐடோ கேட்ச் பண்ணிட்டேன். பட் அதுதான் மக்களே ஐடியல் கம்பேரிசன். இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வந்து, ஏண்டா உனக்கெல்லாம் என்ன திமிர் இருந்தா அங்க தக் லைஃப்னு ஒண்ணு வரப்போகுது, நீ என்னடா வறுமை நிறம் சிவப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பாஸ் பண்ண சொல்றீங்க? கம்பேரிசன் மேட்ச் ஆகணுமா இல்லையா? இப்ப என்னுடைய சைட்ல நான் வந்து மக்களிடம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய 2 ஜிப்லி படம் என்னன்னா மக்களே, ஒண்ணு இட் இஸ் ஹவுல்ஸ் மூவிங் கேசல். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேனே, சின்ன வயசுல நான் பார்த்து காண்ட் ஆயிட்டேன்னு, வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணேன். அந்த ஹவுல்ஸ் மூவிங் கேசல் நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஃபேண்டசி அப்படிங்கறத ஒரு டோன்ல மட்டுமே நம்மள மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பார்த்து வளர்ந்துருக்கோம். வெள்ளக்காரனோட ஃபேண்டசியா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீட்டர்ல இந்த டோன்ல தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அந்த மீட்டரை ஃபிளிப் பண்ணி இதை வேற மாதிரி காட்டலாம். ஃபேண்டசிங்கிறது இதுல வேற எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வரலாம். தேர் இஸ் இன்டிமசி இன் ஃபேண்டசி அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் ஹவுல்ஸ் மூவிங் கேசல். 2வது ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹயாஓ மியாசாக்கியோட கோர் வேல்யூஸை நான் ஒரே படத்துல இதான் நீ சொல்றியா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வேணும்னா, மோஸ்ட் டிஸ்டில்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்டூடியோ ஜிப்லி அப்படின்னு சொல்லணும்னா பிரின்சஸ் மோனோனோக்கே நான் சொல்லுவேன் மக்களே. அதை முயற்சி செய்து பாருங்கள். நான் வந்து வழக்கம் போல என் ஸ்டைல்ல சொல்லணும்னா, ரெட் டர்ட்டில்னு ஒண்ணு இருக்கும். எங்க இருந்து பாஸ் குடிக்கிறீங்க? ரீசென்ட் ரிலீஸ் மாதிரி. ரீசென்ட் ரிலீஸ் 2016 வந்து 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆயிடுச்சு. அது யா உலகம் 1984 நின்று போன மாதிரியே நின்று போன மாதிரி ஆயிடுச்சுல்ல. அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் எசன்ஸ் ஆஃப் ஜிப்லியா என் ரெக்கமெண்டேஷன் வச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஜிப்லியை விட்டு அங்க இங்க போன மாதிரி ஒரு படங்களா இருக்கலாம். ஏன்னா இது வந்து பியூர் ஜிப்லியே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ தட் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரெண்ட் டேஸ்ட் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஆமா அண்ணா, இது நீங்க நக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட்டு, புரிஞ்சிருச்சு. சோ ஓவரால் அதுதான் மக்களே ஸ்டூடியோ ஜிப்லியை பத்தி நாங்கள் கூற ஆசைப்பட்ட சின்ன கேஷுவலான டாக். ஸ்டூடியோ ஜிப்லி ஃபேன்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க ஜிப்லியை பத்தி பேசும் போதெல்லாம் இன்னும் டீடைல்டா ஏதாவது வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டவங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்கு. இப்போதைக்கு கேஷுவல் டிஸ்கஷனா இருக்கும்போது உங்களுடைய கருத்துக்கள், நாங்க பேசாம விட்ட ஸ்டூடியோ ஜிப்லி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டூடியோ ஜிப்லி படங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜிப்லி படங்கள் என்ன, அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், கூட வீடியோ பார்த்துட்டு இருக்க மத்த ஆடியன்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணி தெரிஞ்சு கொள்வோம். பட் அம்புட்டு நினைக்கிறேன். ரேப் அப் செய்து விடலாமா? பண்ணிடலாம். ஓகே, அவ்வாறாக இன்றைய ஆடியோ செஷன் சிறப்பாக முடிவடைந்தது மக்களே. தப்பு நீ ஒரு முக்கியமான வார்த்தையை விட்ட. இது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங். இது யாருக்கு புரிய போதோ சொல்லியாச்சு, அவ்வளவுதான், உள்ள வச்சுட்டேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா.